ஹாய், வெல்கம் டு மை சேனல். தம்ப்நெயில் பார்த்தே இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதியாக துவரம் பருப்பு குக் ஆனதும் வெங்காயம், தக்காளி, பூண்டு. தக்காளி சும்மா ரெண்டாக மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணணுன்னு எந்த நீடும் இல்லை. இப்போ ஃபுல்லாக குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சவ் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் தான் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசு பெருசாக கட் பண்ணிட்டிங்கனாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நம்ம ஆஃபாக கட் பண்ணதுனால கொஞ்சம் கரையாமல் இருக்கும். அது நல்லா கரைஞ்சிக்கலாம். மற்ற வச்சும் கடைச்சிக்கலாம். பட் நான் ஸ்பூன் வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கிறேன். அந்த தோலை எடுத்துடலான்னு பார்த்தேன். பட் அந்த தோலை எடுத்தோன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோன்னே தெரியாமல் போயிடும். ஸோ தக்காளி அதிலே இருக்கட்டும். தக்காளி தோல் அதிலே இருக்கட்டும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பூண்டும் சோம்புனா பெருஞ்சீரகமும் தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். என்னென்னா நம்ம இப்போ தாளித்து நம்ம குழம்புல கொட்ட போகிறோம். தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளோட குழம்புக்கு வாசனையே தரப்போகுது. இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், 2 பட்டை மிளகாய் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிடும்போது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இன்னும் இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னென்னா பெருங்காயம் ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசனை அல்டிமேட்டில் இருக்கும் பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துக்கும் போகும். எனக்கு சவ் சவ் கூட்டெலாம் பிடிக்காது. பட் ஆனால் இந்த செஞ்சு பார்த்தேன் பாருங்கள். சும்மா தான் செஞ்சேன். பட் ஆனால் நல்லா வரணும் அப்படின்னு செஞ்சேன். பட் சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.